அரிசி களையிற தண்ணியிலேயே 1000 மூட்டை நெல் விளைய வைக்கிற ராஜா மகனுக்கும். அரிசி களையிற தண்ணி கொஞ்சம் தண்ணி இருந்தாலே போதும். 1000 மூட்டை நெல் விளைய வைக்கிற அளவுக்கு தண்ணி களையிறான்னா அப்ப எவ்வளவு அரிசி போட்டு களைஞ்சிருப்பான், எவ்வளவு பேர் சாதம் சாப்பிடுவானுங்க. ஒரு கற்பனைக்குள்ள போங்க. அப்படியே பெரிய கற்பனை. அரிசி களையிற தண்ணியிலேயே 1000 மூட்டை நெல் விளைய வைக்கிற ராஜா மகனுக்கும், யானை தண்டி பெருங்காயம் போட்டு கீரை கடையிற ராஜாத்தி மகளுக்கும். பெருங்காயம் இத்தினோண்டு போட்டாலே போதும், வாசம் ஊரா வந்துடும். யானை தண்டி பெருங்காயம் போட்டா அப்ப எவ்வளவு சாதம் வைப்பான், குழம்பு. அவ்வளவு சாப்பிடுற ஊர்ல 2 பேர் கல்யாணத்துக்கு விறகு எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. நல்லா கேட்டுக்கங்க, கேள்வி கடைசியா வரும். அரிசி களையிற தண்ணிலேயே 1000 மூட்டை நெல் விளைவிக்கிற ராஜா மகனுக்கு, யானை தண்டி பெருங்காயம் போட்டு கீரை கடை ராஜாத்தி மகளுக்கு ஒரு ஊர்ல கல்யாணமா. அதுக்கு விறகு எடுக்கிறதுக்காக 1500 மாட்டு வண்டியில போயிருக்கான். 1500 மாட்டு வண்டி போய் வரிசையா போயிட்டு இருக்கும்போது ஒரு விவசாயிட்ட போய் விறகு இருக்கான்னு கேட்டிருக்கான். விவசாயி சொல்லியிருக்கான், எங்கடா போறீங்க, இந்த கதையெல்லாம் சொன்னானுங்க. உடனே பின்னாடி விறகு மண்டியில போய் விறகு எடுத்துறாத,